வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக டாய்ஸ் மேக்கிங் மட்டுமே போட்டுட்டு இருந்தோம். இப்போ ஒரு அட்வென்ச்சரான வீடியோவை பார்ப்போம். ஏன்னா வந்து லென்த் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால வந்து லென்த் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நாளில் வச்சிருங்க. இந்த டாஸ்க்கை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த டாஸ்க்கை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 6வது படிக்கிற பையனை கேமராமேனாக வச்சு தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்தது. அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக சேக் எங்கே இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா வந்து அங்கே இங்கேயும் மூவ் பண்ணுறதுனால கேமரா வந்து ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கல. முடிஞ்சது ஸ்டெபிலிட்டி பண்ணி தான் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். லைட்டாக சேக் எங்கே தான் பார்த்துக்காங்க. அப்புறம் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து 2x ஸ்பீடு இந்த மாதிரி ஸ்பீடு எங்கேயும் யூஸ் பண்ண கிடையாது. ஃபுல்லாக என்ன வீடியோ எடுத்துமோ அதை அப்படியே எடுத்து போகிறோம். வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்து லைட்டாக வந்து லெவல் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஆடியோ போட்டிருக்கோம். அதை தவிர மீது எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணி போட கிடையாது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 4 லெவல் போட்டிருக்கோம். லெவல் 1ல் லைட்டாக குழி இருக்கிற மாதிரி, லெவல் 2ல் ஒரு குழிக்குள்ளே ஏறி மேலே இருக்கிற மாதிரி, லெவல் 3 வந்து லைட்டாக குழி வெட்டி அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி நல்லா சகதி மாதிரி செஞ்சுருக்கோம். லெவல் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஃபுல்லாக லாக் ஃபுல்லாக வச்சுருக்கோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேட்டரி ஆன் பண்ணிட்டு அடுத்து வந்து ரிமோட் ஆன் பண்ணி லெவல் 1 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லெவல் 1 பாருங்கள் நம்ம வண்டி எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு. அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் வந்து குழி வெட்டி இருக்கும். அசால்ட்டாக வண்டி பார்த்தீங்கன்னா இறங்கி மேலே ஆரம்பிது. நம்ம எந்த இடத்துலையும் வந்து ஃபுல் த்ராட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஃபுல் த்ராட்டில் யூஸ் பண்ண போனால் வண்டி வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக போகிறதுனால அதை வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. ஒரு வழியாக லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணுறோம் ஈஸியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 இப்போ போக ஆரம்பிச்சிட்டோம். லெவல் 2 பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கீழே இறங்கிச்சு. அப்படியே பிரேக் போடுற மாதிரி வண்டி ரேஸை போட்டோம். வண்டி சறுக்கிட்டு போயிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. லெவல் 4 வரைக்கும் தான் போட்டிருப்போம். ஆனால் லெவல் 5 வந்து ஒரு அட்வென்ச்சரான டாப்பிக்கை புதுசாக எடுத்து வந்திருக்கோம். அது லெவல் 4 கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா லெவல் 5 வந்து இன்க்ளூட் பண்ணிடலாம். லெவல் 2ல் இந்த இடத்துல வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக குழி போட ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக பேக் போயிட்டு ஃபுல் ரேஸில் வந்தோம். அப்படியே அசால்ட்டாக ஏறிடுச்சு. லெவல் 2வையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து லெவல் 3க்கு வந்துட்டோம். லெவல் 3க்கு சகதியில் விட்டு வண்டி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கூட குழி போடவே கிடையாது. சும்மா வறண்ட இடத்துல கூட குழி போட்டுச்சு. தண்ணியில் விட்டு ஏறப்போ சாலிடாக வண்டி பார்த்தீங்கன்னா ஏறி வந்துடுச்சுங்க. லெவல் 3 ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த லெவல் 4 தான் வந்து அட்வென்ச்சரான டாஸ்க்கு. இதாச்சும் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வண்டி ஏற மாதிரி விட்டுருந்தோம். நம்ம அப்படியே ராக்கை கொண்டு வந்து போட்டுட்டு அப்படியே தான் வந்து மேலே ஏற்ற போகிறோம். எந்த மேட்டு மண் எதுவுமே போட கிடையாது. எப்படி கல் இருக்கோ அந்த ஷேப்ஸ்க்கு தான் வண்டி வந்து மேலே ஏறி ஆகணும். வேறு வழியே இல்லை. ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஏன்னா வந்து இதில் வந்து சாலிடாக ஒரே அட்டம்ப்டில் வண்டி ஏற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 2-3 அட்டம்ப்ட் ட்ரை பண்ணால் தான் வந்து நம்மளுக்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லைட்டாக ஒரு வீல மண்ணுலையும் இன்னொரு வீல கல்லையும் விட்டு ஒரு வழியாக பாதியில் மேலே ஏற்றிட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கீர் பாக்ஸ் வச்சுட்டு இடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம் ஸ்ட்ரைட்டாக விட்றோம். வண்டி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கல்லில் பார்த்தீங்கன்னா ஏறி வந்துருச்சு. ஒரு கல்லில் வண்டி ஏறினா கொஞ்சம் அட்வென்ச்சர் எல்லாம் போட்டுச்சு. 2 கல் போட்டு குழியெல்லாம் விட்டு போட்டுருக்கோம். லைட்டாக வீலிங்கோட வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து நம்ம ராக்கியை பார்த்தீங்கன்னா தாண்டி ஒரு வழியாக நம்ம வண்டி வந்துருச்சுங்க. அப்போ மகேந்திரா அடிச்சுக்க இன்னும் எந்த வண்டி செய்யலைங்க. நம்ம எத்தனை டிராக்டர் செஞ்சு வச்சிருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் டிராக்டர் இதுதாங்க. அதனால் மகேந்திரா அடிச்சுக்க எனக்கு இது வரைக்கும் எந்த வண்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதே கிடையாது. ஸ்பீடிலும் சரி வெயிட் லிஃப்ட்லேயும் சரி. நம்ம ஜாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் லிஃப்ட்டுக்கு மட்டும்தாங்க. வண்டி வந்து ஸ்பீட் போகுது. ஆனால் வெயிட்டு சும்மா தாறுமாலாக இருக்கும். மகேந்திரா கூட கொஞ்சம் லைட்டாக திணற வெயிட்டுக்கு, ஆனால் போகும். அடுத்து லெவல் 5 அட்வென்ச்சரான டாஸ்க்குங்க. நம்ம டிராக்டரி செஞ்சது நிறையா பேர் வந்து நம்ம தமிழ் கம்யூனிட்டிலேயே டாய் மேக்கிங் செஞ்சு ஹேண்ட்மேடில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது நான் மட்டும்தான். வேற யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்டில் போட்டு போங்க. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் யாரும் தெரியல. நான் தான் நினைக்கிறேன். வேற யாரோ எனக்கு தெரியாமல் இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தாங்க. எந்த இடத்துக்கும் நம்ம மகேந்திரா டிராக்டரிக்கோசரம் ரோடு போட கிடையாது. எந்த அளவுக்கு வந்து இந்த காடு லேண்டு எப்படி இருக்கோ அந்த இடத்துல நம்ம மகேந்திரா டிராக்டரி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக வந்து காடு வந்து உழவு ஓட்டின காடுனால வண்டி கொஞ்சம் லைட்டாக திணறுது. ஆனால் வண்டி போகாமலாம் இல்லை. எப்படி போகுது பாருங்கள். கரை எல்லாம் ஏறி அசால்ட்டாக போகுது பாருங்கள். ஃபுல்லாக வந்து காடு வந்து நல்லா மண் பாருங்கள். வண்டி ஆனாலும் திணறனாலும் வண்டி எந்த இடத்துல கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஏற ஆரம்பிச்சு. இதுதான் நம்ம ரோடு. இதில் வண்டி எப்படி ஏறி வருமா என்னன்னு எனக்கே ஒரு டவுட்டு. எதனால் அப்படின்னா நம்மளோட சர்வோ மோட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைட்டாக அந்த போட்டுக்கிற புது அட்வென்ச்சரோட அந்த ஒரு இரும்பு மெட்டல் வந்துன்னா வெல்டு வச்சுருப்பாங்க. அது கரெக்டாக நம்ம டிராக்டருக்கு கரெக்டாக சுகூராக இருக்குது. வண்டி ஏறுறப்ப கரெக்டாக வண்டி நாங்கள் இதை பிளான் பண்ணவே கிடையாது.
இந்த இடம் வந்து அட்வென்ச்சர் 5. ஆனால் சரி புதுசாக இருக்கட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போமே தான் ஆரம்பித்தது. ஆனால் இது ஒர்க் பண்ணக்குள்ளே தான் வந்து லைட்டாக வந்து யூஸ் பண்ணக்குள்ள தான் இருந்துச்சு இது செட் ஆகாதாட்டுக்குது. ஆனால் நம்ம டிரைவர் ஸ்கில்ல இங்கே தான் வந்து காமிக்கணும். அதுக்கோசரம் தான் சரி என்னானாலும் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். லைட் பாருங்கள் நீங்களே கரெக்டாக நம்ம மகேந்திரா டேட்ரியோட ஒரு வீலு கரெக்டாக சுகுரந்தோட வெல்டு வச்ச இடம் இந்த கம்பி கரெக்டாக இடிக்குது. அது மீறி கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆனால் கூட வண்டி வந்து விழுந்துடும். அப்பயும் பாருங்கள் ஒரு வீல் வெளியே போயிடுச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கோசரமே நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம டிரைவரோட ஸ்கில் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெறித்தனமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயில். வண்டி பார்த்தீங்கன்னா 2 வீலும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுச்சு. லெஃப்ட் சைடு வீல் 2 வீலும் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுச்சு. அடுத்து வந்து இப்படி ஏற்றலான்னு பார்த்தா கரெக்டாக நம்மளோட முன்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட் வழியிற பம்பர் கரெக்டாக அந்த மெட்டல்லே கரெக்டாக இடிக்குது. அது மீறி ஏற்றணும் அப்படின்னா நம்ம முன்னாடி வச்சிருக்கக்கூடிய சர்வோ மோட்டரோட பம்பர் கிம்பர் ஏதோ உடைய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். சரி கரெக்டாக அந்த வெல்டு வச்சிருக்கிற ஒரு கம்பியோட ஒரு வீலை ஏற்றி இறக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து ஏற்றணும். கரெக்டாக ஏறினுச்சு. ஆனால் அப்படியே 2 வீலும் திருப்பி கீழே இறங்கிடுச்சு. திருப்பி வந்து பேக் போய்ட்டு தான் வந்து ட்ரை பண்ணி ஆகணும். இதுல ஒரு கேஜிஎஃப்-ஓட டயலாக் வந்து கரெக்டா கேட்டு பாருங்க. தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? அவ்வளவுதான் என்னதான் வண்டி பிரச்சனை வந்தாலும் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு ஸ்கில்ல யூஸ் பண்ணி கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். அதாங்க ஒரு வழியா ஒரு லெவல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அட்வென்ச்சர் 5 லெவலோட ஒரு பாட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த இடத்துலக்கு அங்கேயாச்சும் வண்டி கம்முந்துச்சு பக்கத்தாலே மண் இருந்துச்சு தப்பிச்சுக்கிச்சு. அதே இங்கேருந்து விழுந்துச்சு அப்படின்னா வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் உடைய வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் நம்மளோட டிரைவர் ஸ்கில்லை இங்கே இம்ப்ரூவ் பண்ணி அது எப்படி ஏற்றணுங்கிறத கற்றுக்கிட்டு லெவல் 2 பார்ட்டை லெவல் 5ஓட பார்ட் 2வையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டுட்டு வந்துட்டேன்னு கொஞ்சம் டைம் எடுத்து தான் கொண்டுட்டு வந்தோம். அடுத்து எந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் எந்த மாதிரி டாஸ்க்கை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக லெவல் 5 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு காய்ஸ்.